மீனராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா போராட்டம் சார். ஏன் கேட்குறீங்க? நான் பாட்டுக்கு ஒரு வழியில் போனால் இடையூறு கொடுக்குறதுக்குன்னே நிறையா பேர் வந்துட்டுருக்கா. மார்க்கெட்னா அப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா மார்க்கெட்னா எதை சொல்கிறேன், கடைவீதின்ற விஷயத்த சொல்ல, வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய பேர்த்த நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஒருத்தர் நல்லது வருவா, ஒருத்தர் கெட்டது வருவா, ஒருத்தர் இப்படி வருவா, ஒருத்தர் அப்படி வருவா. ஸோ எல்லா விஷயத்துலையும் புலம்பாதீங்க, எல்லா விஷயத்தையும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்கு பிரயாணம் பண்ணுங்கள். சில பேர் இந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பா. சொல்லிகிட்டே இருக்க கேட்குற வாழ்க்கை அது மறுத்து போயிடும். அது நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட அவள் பெருசாக எடுக்க மாட்டா, இவாளுக்கு வருத்தமாக இருந்துட்டுருக்கும். இந்த மாதிரி மீனராசி என்பர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த சொல்லக்கூடிய பதிவு பண்ணக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். அடுத்து மற்றவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸை பற்றி பேசிட்டு இருக்கலாம், அது பதிவு பண்ணுறது நல்லதாக இருக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு முடியல, அது இது 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 பிரச்சனைகள் அப்படி சொல்லிகிட்டே இருக்காதீங்க. மற்றவாகிட்ட உங்களுடைய இம்ப்ரெஷன், உங்களை பற்றி இம்ப்ரெஷன் கம்மியாகிடும். அதனால் மீனராசி என்பர்கள் ஜெயிச்சு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். நீங்கள் நினச்சா எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம். புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருந்துட்டு நினைப்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் உண்டு. இல்லை சார் 7.5 சனி இருக்கே அதுதான் பாதிக்கிறதோ அப்படிங்கிற கவலைகள் இருக்கும். சின்ன சின்ன பாதிப்பு, ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாடங்கள் இல்லையா, மன ரீதியான உளைச்சல்கள் கொடுக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க, பணம் சம்பாதிப்பீங்க, முடிஞ்ச வரைக்கும் கடன் அடைச்சிருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கி கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு.